அடிதழி நிற்கும் உலகு என நம்முடைய வள்ளுவன் கூறிய வாக்கிற்கிணங்க இதற்கான ஒரு சின்ன அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். என்னடா தடார்னு வள்ளுவருடைய அந்த திருக்குறளை சொல்லிட்டு நேரம் போயிடுறானு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன்னா பொதுமக்கள், அதாவது அவரை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவர்களுக்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய வசதிகளையும் செய்து கொடுப்பவனே ஒரு நல்ல மன்னன். அவருடைய பின்னாலும் அவருக்கு ஆதரவாகவும் அவர் சொல் பேச்சை கேட்கும் மக்களாக நாமெல்லாம் இருப்போம்ன்றதுதான் இதோட அர்த்தம். அந்த மாதிரி இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாம் அந்த மாதிரி பாத்துக்கிறாங்களா? பார்த்ததில்லை. நிறைய கஷ்டங்கள். இப்ப மட்டும் ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்றதுனால மொத்தத்தையும் நம்ம கிட்ட சுரண்டிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாம எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய என்டிஏ கூட்டணியை சார்ந்த எந்த வேட்பாளர்கள் இந்த இடத்துல நின்னாலும் நாம அவங்கள புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி மத்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுத்தால் நிறைய நன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது.